மனிதர்கள் ஏன் வந்து ஆங்கில மொழியை கற்றுக்குறாங்கன்னா, உலகம் முழுக்க ஆங்கில மொழியை நோக்கி போகிறாங்க. ஆங்கில மொழி பேசினா பெருமைன்னு நினைக்கிறாங்க. உலகம் முழுக்க உலகமயமாக்கல், மனித ஒற்றுமை என்பது மனிதர்களாகிய நாம் எல்லாம் ஒருத்தர் தானே, ஒரே இனம் தானே. அப்படி இருக்கும்போது இந்த மனிதர்கள் அனைவருமே ஒரே மொழி பேசணும் அப்படிங்கிறதுல தான் மனிதர்களுக்கு ஆசை. அப்படி மனிதர்கள் பேசுகிற ஒரே மொழி அது ஆங்கிலமாக இருக்கணும். ஆங்கிலத்தை பேசுகிறது வந்து ஆங்கிலத்தை பேசிட்டா அது வந்து பணத்தை சம்பாதிக்கலாம், பிழைக்கிறதுக்கு ஏற்ற மொழி அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். எங்கே போனாலும் தொழில் செய்யலாம், அது ஒரு காரணம். அது ஒரு பெருமையாகவும் இருக்குது. ஆங்கிலத்தில் பேசுவது ஒரு பெருமையாகவும் கருதப்படுகிறது. அப்போ மனிதர்களுக்கு வந்து அவங்க தாய்மொழி முக்கியம் கிடையாது. எந்த மொழியை பேசினா பெருமையாக இருக்கோ அதுதான் அவங்களுக்கு முக்கியம். பெருமையாக நாம் பேசுகிற ஒரு மொழி பெருமைக்குரியதாக இருக்க வேண்டும் என்பது தான் மனிதர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் ஆங்கிலம் என்பது பெருமைக்குரியது அப்படின்ட்டு அதன் மூலம் வந்து உலகம் முழுக்க நம்மளை நாம் இணைச்சிக்கலாம், யார்கிட்டையும் நம்ம பேசலாம். அப்போ உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மனிதர்கள் வந்து உறவுக்கு முக்கியத்துவம் அதன் அடிப்படையிலையும் வந்து இந்த ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம், ஒரு பாதுகாப்பு அடிப்படை. அதனால் இந்த ஆங்கிலத்தை ஏற்றுக்கிறாங்க. ஆங்கிலத்தை எல்லோரும் கற்றுக்கிறதுல இதாக இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் இப்போ வந்து உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆங்கிலத்தை அவங்க பேசலை. உலகம் முழுக்க நம்ம இணைச்சிக்கலாம். எங்கே போனாலும் பணத்தை சம்பாதிப்பதற்காக பிற மனிதர்களோடு நம்ம இணைத்து கொள்ளலாம், ஒரு தொழில் ரீதியாக இணைத்து கொள்ளலாமே தவிர மற்றபடி அன்பு பாசம் இதன் அடிப்படையில் மனிதர்கள் ஒருவர் தங்களை இணைத்து கொள்ளலாம், அதற்கு இந்த ஆங்கிலம் ஏற்றது அப்படின்னு அவங்க நினைக்கல. பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகவும் தொழில் ரீதியான ஒரு தொடர்புக்காகவும் இந்த மொழி சிறப்பானது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஆங்கில மொழியை கற்றுக்கொண்டால் பிறரை வேலை வாங்குறது ஈஸி, இந்த அடிமைத்தனம் அதிகாரம் செய்து பிறரை அடிமைப்படுத்தி வேலை வாங்குவது, தன்னோட ஆளுமை நிரூபிப்பது, இது போன்ற செயல்களுக்கு இந்த ஆங்கில மொழி ஏற்றது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அன்பு செலுத்துவதற்கு இந்த மொழி பொருத்தாது. அப்போ இனிமேல் வர காலங்களில் அந்த நம்பிக்கை, இப்போ வந்து பணம் தான் முக்கியம், தொழில் தான் முக்கியம் அப்படின்னு, அதனால் உடல் ஆரோக்கியம் கெட்டு போதா? இனிமேல் வர தலைமுறைன்னு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம்னு நினைப்பாங்க. உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கும்போது அழகு தான் முக்கியம், உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம், அன்பு தான் முக்கியம், உண்மை தான் முக்கியம், உறவு தான் முக்கியம், காதல் தான் முக்கியம், பாசம் தான் முக்கியம், குடும்பம் தான் முக்கியம். அப்போ அதற்கு ஏற்ற ஒரு மொழி இந்த உலகத்தில் என்ன இருக்குது? அதுதான் தமிழ். அப்போ அதற்கு ஏற்ற மொழி தமிழ். அப்போ தமிழை பேசுகிறதுல பெருமையாகவும் இருக்கணும். எதுக்காக ஆங்கிலத்தை தேர்ந்தெடுத்தாங்க? ஆங்கிலத்தை ஒரு பெருமை, அது பேசுகிறது பெருமை அப்படின்னு அவங்க நினச்சி ஆங்கிலத்தை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் அது ஒரு தொழில் ரீதியான ஒரு தொடர்பு. அது அன்பை அடிப்படையாக கொண்டு அல்ல, ஒரு அடிமைத்தனத்தை அடிப்படையாக கொண்டு பணம் சம்பாதிப்பதற்கு ஏற்ற ஒரு மொழி. இப்போ இனிமேல் வந்து மக்களுடைய நோக்கமெல்லாம் அன்பு, பாசம், அழகு, ஆரோக்கியம், உறவு, உண்மை, நம்பிக்கை இதன் அடிப்படையில் போகும்போது அப்போ அதற்கேற்ற ஒரு மொழியை இந்த மனித இனம் தேடும்போது அதற்கேற்ற ஒரு மொழி தான் இந்த தமிழ் மொழி. தமிழ் மொழிக்கு அப்போ அந்த தமிழ் மொழியை பேசுகிறதால எனக்கு எதாவது பெருமை இருக்கா அப்படின்னா, அது முதல் மொழியாகவும் இருக்கிறது, மனிதர்களின் மொழியாகவும் இருக்கிறது. அதோடைய வரலாறு மனித இனத்தின் வரலாறாக இருக்கிறது. மனித இனம் எப்போ ஆரம்பிச்சிடுவாங்கன்னா அவ்வளோ காலத்துலேருந்து எப்படி மனிதர்கள் பேசுவதற்காக முயற்சி செஞ்சுருப்பாங்களோ, அதுக்கப்புறம் மொழியை கண்டுபிடிச்சிருப்பாங்க, சத்தம் போட்டிருப்பாங்க, வார்த்தைகளில் உச்சரிப்பு மாறி இருக்கும், அப்புறம் தான் மொழியாக மாறி இருக்கும். அப்படிப்பட்ட மொழி தான் தமிழ் மொழி. அப்படிங்கும்போது அப்போ தமிழ் மொழி அழகான மொழிங்கிறது உலகம் முழுக்க தெரியும். பழமையான முதல் மொழி மனிதர்களின் மொழிங்கிறதும் தெரியும். இப்படி இப்போ தமிழ் மொழிக்கு ஏராளமான இலக்கியங்களும் இருக்குது. உறவுகளில் வேறுபாடுகளை கற்பிப்பது, மரியாதைக்கு ஏற்ற ஒரு மொழி. தமிழர்களுடைய நீ தமிழ் மொழி பேசினாலே உன்னுடைய இயல்பே மாறும், உங்கள்கிட்ட நல்ல பண்பு வரும். இப்போ இதன் அடிப்படையில் தமிழ் மொழியை இனிமே வர தலைமுறையினர் ஏற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உலகம் முழுக்க தமிழ் மொழியின் கீழ் நாம் அனைவரும் ஒன்றாக வேண்டும். இப்போ உலகத்தில் இப்படி ஒரு மாற்றம் வரப்போகுது. 2040 உலகம் செயலிழக்க போது இந்த மனிதர்கள் இப்பொழுது தான் மனிதர்களாக இருக்கிறார்கள். இந்த செய்தி கண்டிப்பாக இந்த உலகம் முழுக்க கண்டிப்பாக தெரிய வரும். அப்போ முதலில் மனிதர்கள் முழுமையடைந்த அந்த முதல் மனிதன் நான் தான். இந்த மாதிரியான செய்திகள்லாம் இனிமேல் வர காலங்களில் தெரிய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது இந்த தமிழ் மொழி மேலே இந்த மக்களுக்கு உலகம் முழுவதும் உள்ள அந்த மக்களுக்கு ஒரு வியப்பு ஏற்படும். அப்போ இந்த தமிழ் மொழியை ஏற்றுப்பாங்க, ஆங்கிலத்தை புறக்கணித்து விடுவார்கள். தொழிலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தான், பணத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தான் ஆங்கிலத்தை ஏற்றுக்கொண்டது காரணம். இனிமேல் பணமோ தொழிலோ உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காது. அன்பு, பாசம் இதெல்லாம் தான் ஆரோக்கியத்தை கொடுக்கும். உறவு தான் ஆரோக்கியத்தை கொடுக்கும். உண்மை, நம்பிக்கை இதெல்லாம் தான் ஆரோக்கியத்தை கொடுக்கும். மரியாதை, சுயமரியாதை இதெல்லாம் தமிழ் மொழி மூலமாக தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பெருமைக்குரிய ஒரு மொழியாகவும் இருக்கிறது. அதனால் அதை இனிமேல் ஏற்றுப்பாங்க. இப்போ நிறைய கண்டுபிடிப்பு, ஒரு மின்சாரம் கண்டுபிடிச்சாங்க, மின்விசிறி கண்டுபிடிச்சாங்க, நாம் ஏற்றுக்கிட்டோம். அவங்க எந்த நாட்டாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கிட்டோம். அதுபோல் மொழியும் ஒரு கண்டுபிடிப்பு தான். எந்த ஒரு கண்டுபிடிப்பு அது யார் கண்டுபிடிச்சானே அது நம்ம ஏற்றுப்போம். நம்ம வந்து அவங்க கண்டுபிடிச்சா நாம் அதை அப்படியெல்லாம் கிடையாது. யார் கண்டுபிடிச்சாலும் சரி, இந்த டிவியை யார் கண்டுபிடிச்சாலும், அமெரிக்காக்காரங்க கண்டுபிடிச்சாலும் டிவியை வந்து சீனாக்காரங்க ஏற்றுப்பாங்க. சீனாக்காரங்க ஒன்றை கண்டுபிடிச்சாங்கன்னா அதை நாம் ஏற்றுப்போம்.
அதனால் கண்டுபிடிப்பு மொழிங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு. உலகம் முழுக்க நிறைய ஆயிரக்கணக்கான மொழி பேசப்படுகிறது. இது அனைத்தும் கண்டுபிடிப்பு. இதில் எது சிறந்த கண்டுபிடிப்பு, அதை மனிதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச காலம் தான் அவகாசம் இருக்குது, 2040 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த உலகம் செயலிழந்து போயிடும். அதுக்கப்புறம் இந்த மொழியை கற்றுக்க முடியாது. நீ உன் பகுதியில் பேசுகிற, ஏன்னா எல்லா மக்களும் தனித்தனியாக்கப்பட்டுவிட மனிதர்களை இணைக்கிற இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்ப வசதி என்பது 2040 வரைக்கும் தான் இருக்கும். அப்புறம் அறிவியல் தொழில்நுட்பம் எதுவுமே இருக்காது. இந்த போக்குவரத்து தொடர்பு, தொலை தொடர்பு, மொபைல் ஃபோன் இது எதுவுமே இருக்காது. காட்சி தொடர்பு, இந்த டிவி எதுவுமே இருக்காது. மக்களை இணைக்கக்கூடிய தற்போது உள்ள ஒரே விஷயம் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் தான். இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக மட்டும்தான் இந்த உலகம் முழுவதும் மக்களுக்கு இந்த தமிழை நாம் கொண்டு சேர்க்க முடியும். அதற்கு குறிய அவகாசம் தான் இருக்குது. இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஃபெயிலியர் ஆகிடும் 2040. அதுக்கப்புறம் இந்த மொழியை கற்றுக்க முடியாது. அதுக்கப்புறம் யாரோட மொழியும் யாரும் கற்றுக்க முடியாது. அவங்கவுங்க பேசுகிற மொழியை அவங்கவுங்க பேசிகிட்டு இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் எந்த மொழியை யாரும் திணிக்கவும் முடியாது. இன்றைக்கி எந்த மொழியை யாரும் கற்றுக்க முடியாது. நீ என்ன மொழி நீங்கள் என்ன மொழி பேசுகிறீங்களோ அந்த மொழி தான் உங்களுக்கு. அப்போ ஒரு பெருமைக்குரிய ஒரு தமிழ் மொழியை இந்த உலகம் முழுக்க மனிதர்கள் அனைவரும் பேசணும். மனிதர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உலகமயமாக்கல். உலகம் முழுவதும் மனிதர்களாகிய நாம் அனைவரும் ஒன்று என்றால் ஒரே மொழியை தானே பேசணும். ஒரே மொழியை பேசுகிறது தான் மனித ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். அப்போ ஒரே மொழியின் கீழ் வர வேண்டும் என்பது தான் மனித இனத்தின் நோக்கம். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த ஆங்கிலத்தை கற்றுக்குறாங்க. அப்போ ஆங்கிலத்தை கற்றுக்குறாங்க. ஆங்கிலங்கிறது பணத்தையும் ஒரு தொழிலுக்கும் ஏற்ற ஒரு மொழி தான். அது கண்டிப்பாக அது உறவுக்கும் அன்புக்கும் ஏற்ற ஒரு மொழி கிடையாது. அப்படி இருக்கும்போது உறவுக்கும் அன்புக்கும் இனிமே வர காலங்களில் அதற்கு ஏற்ற ஒரு மொழி எது அப்படின்னா அது தமிழ் மொழி. தமிழ் மொழி பேசுவதால் எங்களுக்கு என்ன சிறப்பு? தமிழ் மொழி பேசுபவர்கள் தமிழ் மொழியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது அது உங்களுக்கு பெருமை சேர்க்கும். தமிழ் மொழி என்பது ஒரு பெருமைக்குரிய ஒரு மொழி. அதை பேசினாலே இது என்னுடைய மொழி அப்படின்னு நீங்கள் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு ஒரு வீரம் வரும், ஒரு எல்லாமே வரும், ஒரு பெருமித உணர்வு எல்லாமே வரும். அதன் அடிப்படையில் இனிமேல் உலகம் முழுக்க தமிழ் மொழியை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது நான் சரியாக சொல்கிறேன். இது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். தமிழ் மொழிக்கு இவ்வளோ பெரிய ஒரு எதிர்காலம் இருக்க போகுதா? உலகம் முழுக்க அத்தனை பேரும் இனிமேல் வர காலங்களில் உலக நாடுகளுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் என்பது என்னவென்றால் உங்கள் பள்ளிகளில் தமிழை ஒரு பாடமொழியாக சேருங்கள். தமிழை கற்றுக் கொடுங்கள். உறவுகளுக்கான மொழியாக அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். உறவுகளுக்கான மொழியாக தமிழ் மொழியை உலகம் முழுக்க நம்ம பரப்பணும். உலகம் முழுவதும் மனிதர்கள் அனைவரும் ஒன்று எனும் பொழுது நாம் அனைவரும் தமிழ் மொழியின் கீழ் மனிதர்களின் ஒற்றுமையை நாம் நிலைநாட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு வந்திருக்கு.